ஹே ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். சுரேஷ் மட்டும் கிடையாது, இப்போ அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையுமே மதி என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்கணும் அப்படின்ற நிலமையில தான் இருக்காங்க. அதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் கூட நான் பண்ணுறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஸோ நம்ம சொல்கிறத அவள் கேட்க மாட்டேன்றாலே அடுத்தடுத்து அவளை எப்படியாச்சும் சொல்லி மாற்றணும்னு அவங்க நினைக்கிறத தாண்டி அவள் எப்படி போகிறாளோ அதுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்ற நிலமையில தான் இப்போ அவங்க எல்லாருமே இருக்காங்க. அப்படி தான் மதி என்ன பேசினாலுமே அதை எதிர்த்து கேட்டாலையும் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஸோ அமைதியாக போயிடுறாங்க. ஏங்க என்னங்க இது, இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவளை மாற்றி இந்த குடும்பத்தில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி மலர மாதிரி அவளும் இருக்க வைக்கலான்னு பார்த்தா அவள் நம்ம எல்லாரையும் அவளுக்கு ஏற்ற மாதிரிலாம் மாற்றிட்டு போகிறா. இந்த வீட்டில் அவள் மாமியாரா இல்லை நான் மாமியாராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏய் என்னையாண்டி கேட்குற, எனக்கு இருக்கிற சுகர் பிபி எல்லாம் அதிகமாக ஆகிட்டே போயிடுது, பேசாமல் அமைதி எல்லாரும் எங்கேயாச்சும் போயிடுங்க, இல்லைன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் அப்படின்னு அவருடைய மாமாவுக்கு கோவம் வந்து தலைக்கு ஏறிடுது. ஏங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னும் எல்லாரும் முதல்ல எந்திரிச்சு எங்கேயாச்சும் போங்க, எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும், ஏங்க நீங்கள் இதெல்லாம் நினச்சி உங்கள் உடம்புக்கு ஏதாச்சும் ஆகிடு போதுங்க அப்படின்னும் அது தோ அவ கையிலையும் அவன் கையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போது சுரேஷ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அம்மா பக்கம் நிற்கிறதா, அம்மா கேட்குறது கல்யாணத்தை தலையாட்டிட்டு இன்னொரு பக்கம் மதி பக்கம் நிற்கிறதா, அவங்க கேட்குறதுக்கும் தலையாட்டிட்டு இருக்காரு. சுரேஷ் இதுக்கு முன்னாடி எவ்வளோ அடாவடித்தனம் பண்ணிட்டு யாருக்கும் அடங்காமல் எப்படியெல்லாம் இருந்தார். ஆனால் இப்போது மதியை பார்த்து பயப்படுற நிலைமை அவருக்கு வந்துடுச்சு. அவங்க என்ன சொன்னாலும் அது கேட்டுக்கிற நிலைமையில சுரேஷ் இப்போ இருக்காரு. மதியை மாற்றணும்னு கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்த சுரேஷ் இப்போது மதிக்கேற்ற மாதிரி அவர் தான் மாற்றிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் நினைக்கும் போது அவருக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க பேசினதை கேட்டு அவங்க அம்மா கிட்ட ஜாகிங் போகிறது ஒன்றும் தப்பு இல்லையம்மா, போயிட்டு போகட்டும் அப்படின்னா அவள் தான் கேட்க மாட்டேன்றா, நீங்களாச்சும் விட்டு கொடுத்து போங்களே அப்படின்ற மாதிரி சுரேஷ் கேட்கணும்னு வந்தார். ஆனால் அப்படியே இந்த வீட்டில் ஒரு பிரச்சனையாக ஆயிடுச்சு. பார்த்தீங்களாங்க, கல்யாணம் ஆனால் 5 நாளில் பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டான். இவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம பேச்சை தானே கேட்டுட்டு இருந்தான். பாகியராஜா கூட பரவாயில்ல போல இருக்கே, அதுக்கு இவன் என்னடானா அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவளை கேளுடா, ஜாகிங் போக வேணான்னு சொல்லுடானா அவ இஷ்டப்படி அவ இருக்கட்டும் நம்ம கிட்ட பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட அம்மா ஒரு பக்கம் ரூம்ல உட்காந்து பயங்கரமா கத்திட்டு இருக்கும். இதெல்லாத்தையும் சுரேஷ், மதி, மலர், பாக்கியராஜ் எல்லாருமே கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருக்காங்க. அப்பதான் காலேஜுக்கு எனக்கு நேரம் ஆகுது, என்னை பஸ் ஸ்டாண்ட்ல ட்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கிட்ட அவங்க பாட்டுக்கு மதி கிளம்பி உள்ள போயிடுறாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறமா சுரேஷுமே இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அண்ணா என்னன்னா இது அப்படின்னு. அப்போ சாமி சுரேஷ் என்ன இதில் இழுத்து விட்டுறாத, நானே எப்படா அம்மாவை சமாளிக்கிறது மலரையும் சமாளிக்கிறதுன்னு நான் ரெண்டு பேரையும் ஒரே தராசில் வச்சு பார்த்துட்டு இருக்கேன். உன் பிரச்சனை இல்லை, என்னை இழுத்து விட்டு என்னை மாற்றி விட்டுறாதரா சாமி. பாரு மலரே, இதோ இந்த மாதிரி தான் நீ மாறணும்னு நினச்சியா, மாறணும்னா என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு பார்த்தியா சுரேஷ். ஆனால் இப்போ புரியுதுடா உன் பாடு என்னன்னு சொல்லிட்டு அப்படின்னு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு உள்ள கிச்சனுக்கு போயிடுறாரு. ஸோ மலர் சமைச்சிட்டு இருக்காங்க. என்னங்க இது அப்படின்னு கேட்கவும், இதுக்கு தான் ஆசைப்பட்டியா மலர் அப்படின்னும், எங்க வேண்டவே வேண்டாங்க, இந்த வீட்டுக்குள்ளே ஓடுறதே எனக்கு எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கு, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லிடுறாங்க. மாறணும்னு நினைச்சாங்க, ஆனால் மாறதுனால இவ்வளோ பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வேண்டாம், எனக்கு நிம்மதி தான் வேண்டும் அப்படின்னு மலர் முடிவு பண்ணிட்டாங்க. சுரேஷ் ஒரு பக்கம் என்ன அண்ணன் ஐடியா கொடுத்த அண்ணனே இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இப்போ நாம என்ன பண்றது அப்படின்னு தெரியாம சுரேஷ் வேற குழம்பி போய் நின்றுட்டு இருக்கவும், ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்ன உடனே அதோ வரேன் அப்படின்னு சுரேஷ் உடனே கிளம்பிடுறாரு. என்னடா அப்படி, சுரேஷ் நீ போலீஸ்காரன்டா, கெத்தா இருக்கணும், ஏன்னா நீ அவ கூப்பிட்ட மாதிரியெல்லாம் நீ ஆடிட்டு இருக்கிற பொம்மை மாதிரி தப்புடா தப்பு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, போய் உன் பொண்டாட்டி கேட்ட அம்மா சொல்றதா சரி அப்பா சொல்றதா சரி, நீ அப்படிதான் நடந்துக்கணும், இனிமேல் ஜாகிங் போகக்கூடாது, அவங்க சொன்ன மாதிரி தான் எடுக்கணும், காலையில எழுந்து அந்நிய மாதிரி நீயே எல்லாம் வேலை பாரு செய்ய பண்ணு அப்படின்னு நீ சொல்லணும்டா சுரேஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ள மனசாட்சிப்படி அப்படி பேசிட்டு இருக்காரா. சரி ரூம்குள்ள போன அடுத்த நிமிஷமே மதிய மிரட்டணும்னு நினைச்சு போனவர் மதிய பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுறாரு. என்ன கிளம்பலாமா அப்படின்னமோ, இதோ நான் இன்னும் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கவே இல்லை அப்படின்னு, நான் போயிட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு, லஞ்ச் எடுத்து வைக்கிற வரைக்கும் தான், நீங்கள் சீக்கிரம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். என்ன நீ எனக்கு ஆர்டர் போடுற, நீ சொன்னால் உனக்கு கூட்டிகிட்டு போ, உடனே ட்ராப் பண்ணணுமா நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் மலரை மதிய கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம மதி இருந்துக்கிட்டு, ஏன்
ட்ராப் பண்ண முடியாதா? அப்புறம் நானே தனியாக போய் பஸ் ஸ்டாண்டில் ஏறி நான் டெய்லியும் காலேஜுக்கு போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுக்கும் உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ஏதாச்சும் சொல்லுவாங்க. அது தப்பு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி புருஷன் இருக்கிறப்போ அவனை கூட்டிகிட்டு போகாமல் போகணும், தனியாக அவ இஷ்டத்துக்கு போகிறா, ஏன் கூட்டிகிட்டு போக முடியாதா? ஜிங்கு ஜிங்குன்னு நடந்து போகிறா, ஏதாச்சும் சொல்லணுமா? புடவை கட்டிட்டு போனால் அப்புறம் அதுக்கும் ஒரு குத்து சொல்லுவாங்க. எதுக்கு எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்னை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் தாயி வரேன் போ அப்படின்னு சொல்லவும் மதி பாட்டுக்கு வெளியில் வராங்க. மலர் சமைச்சிட்டு இருக்கவும், வா மதி சாப்பாடு எடுத்து வைக்கவோ அப்படின்னு. பரவாயில்ல நானே எடுத்துக்கிறேன், என்ன சமைச்சிருக்கீங்க அப்படின்னும், இட்லி தோசை சாம்பார் சட்னி என்ன வேணுமோ போட்டுக்கோ அப்படின்னு சொன்னதும், சரி எனக்கு 2 இட்லி போதும் அப்படின்னு சொல்லவும், என்ன மதி 2 இட்லியா, ஒரு தோசை வச்சுக்கோ அப்படின்னும், இல்லைங்க நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன் அப்படின்னு. இவ்வளோ சாப்பிட்டா எப்படி பசி தாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு போட்டுட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கோமா. ஆமாம் ஆமாம் சின்ன குழந்தை நல்லா ஸ்ட்ரென்த்து வரட்டும், யாரும் என்ன கேட்டாலும் எதிர்த்து பேச வாய் வரட்டும், கூட சாப்பிட இன்னும் எக்ஸ்ட்ரா 2 இட்லி சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னும். அத்தை ஏன் அத்தை சாப்பிட்றவங்கள போய் இப்படி பேசுறீங்க அப்படின்னும், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், நான் 2 இட்லி தான் சாப்பிடுவேன்னு சொன்னேன், அவங்க எக்ஸ்ட்ராவாக வச்சுக்க சொன்னாங்க, 2 இட்லி சாப்பிட்றது கூட இந்த வீட்டில் குத்தமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாம் ஆமாம் சாப்பிடு நல்லா தெம்ப சண்டை போடணும் இல்லை அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போடுவோம். சுரேஷே எனக்கு கத்துவோம். சுரேஷ் முதல்ல வேகமாக வெளியில் குளிச்சுட்டு இருக்கிறவர் அப்படியே அரையங்குறையமா வந்து ட்ரெஸ்ஸை கூட மாட்டிட்டு அப்படியே வெளியில் வராரு. என்னம்மா அப்படின்னு கேட்கவும், என்ன நான் உன் பொண்டாட்டி எதிர்த்து பேசுகிறா எது கேட்டாலே அப்படின்னு கேட்கவும், என்ன அப்படின்னு சொல்லிட்டு மலர மதியை பார்த்து சுரேஷ் கேட்கவும், என்ன நான் தானே சொன்னேன் சாப்பிட்றது கூட உங்களுக்கு பிரச்சனையா, சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் ஏன் நான் சாப்பிடக்கூடாதா பாத்தியா அப்படின்னமோ சொல்லி வாய முடியல ஆரம்பிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் நினச்சிருக்கவும், அம்மா என்னம்மா இப்போ சாப்பிட்றதுல உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னுமோ, ஒன்றும் இல்லைடா எனக்கு ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டி தான் எல்லாமே பிரச்சனை அப்படின்னும், நான் எதுவும் பண்ணலை அமைதியாக தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவங்க தான் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனைக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடே ஒரே ரணகலமாக பயங்கர கூச்சலோட சத்தத்தோடு இருக்குது. இதெல்லாத்தையும் கேட்கும்போது மலர் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் அப்படியே திருத்துறன்னு முழிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. யார் எந்த பக்கம் சமாதானப்படுத்துறதுன்னு கூட தெரியல. மதி பேசுறது நியாயம்தான், அத்தை பேசுறது நியாயம்தான், என்ன எது பேசுறதுன்னு தெரியாமல் தான் கன்ஃபியூஸில் நின்றுட்டு இருக்காங்க. முக்கியமாக இன்னொரு சைடு பாக்கியராஜ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் ஒரு பக்கம் டிஃபனை சாப்பிட்டுட்டு எப்படா நம்ம பேங்க்குக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ தான் நம்ம பாப்பாவை ரெடி பண்ணி விடி சீக்கிரம் நான் கூட்டிகிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். டே என்னடா நடந்துட்டுருக்கீங்க பிரச்சனை, அவன் தான் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கான், நீயாச்சும் சொல்லக்கூடாதாடா பாக்கியராஜ், நீ இந்த வீட்டில் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க, ஏன் உனக்கு தெரியாதா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து நீ அப்படியெல்லாம் நடந்துக்கிற, மலர் ஒரு விஷயத்த சொன்னால் எப்படி கேட்டுக்கிற, ஆனால் இவ கேட்காம பிடிவாத பிடிக்கிற, என்னடா நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா அப்படின்னுமோ, மா என்னம்மா கேட்க சொல்கிறீங்க, சுரேஷோட பொண்டாட்டி மதியை சுரேஷ் தான் கேள்வி கேட்கணும், நான் என்னம்மா பண்ண முடியும், இந்த விஷயத்தில் என்ன எதுவும் கேட்காதீங்க, மலர் ஏதாச்சும் பண்ணுறாளா சொல்லுங்கள், நான் மலர் என்னன்னு கேட்குறேன், நீங்கள் அதை விட்டுட்டு என்ன மதியை கேட்க சொன்னால் எனக்கு என்ன அர்த்தம், என்னை விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு கை கழுவலான்னு ஷிங்கில் போனால் மலருக்கு கோவம் வந்துடுது. அவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க, சுரேஷ் அதாவது பாக்கியராஜ் கிட்ட நேராக போன உடனே, என்னங்க அப்போ நான் ஏதாச்சும் தப்பு பண்ணா உங்கள் அம்மா சொன்ன உடனே நீங்களும் அப்படிதான் என்னை வந்து கேள்வி கேட்குறீங்களா அப்படின்னு உடனே, மலர நீயும் படுத்தாத மலர புரிஞ்சுக்கோங்க அப்படின்னுமோ, ஆமாம் மதிய மாதிரி நான் ஒன்றும் அறிவாள் இல்லை, நான் தான் முட்டாள் இல்லை, உங்கள் அம்மா என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும், நீங்கள் என்ன சொன்னாலையும் அம்மாவுக்கு இது பிடிக்காத நீ செய்யாதன்னு நான் தான் மண்டிய ஆட்டுக்கணும், அம்மா கிட்ட சரி சனிடுறது பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் வந்து கெஞ்சுறது, சி நீ எல்லாம் என்னையா பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். ப்ளீஸ் டே மாதிரி நான் வேணா உன் காலில் கூட விழுறேன், என் பொண்டாட்டி இல்லை அப்படின்னு பேசாமல் லஞ்சை எடுத்துகிட்டு ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து சொல்லவும், சுரேஷ் பாக்கியராஜும் வந்து அமைதியாக வந்து பாப்பா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு அப்படின்னும் பாப்பாவை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. இன்னொரு சைடு இவங்க சண்டையை பார்த்துட்டு சித்தார்த் ஒரு பக்கம், ஐயே என்ன உங்களோட தொல்லையாக போச்சு, 12 மணி வரை இழுத்து போட்டு தூங்குங்க, மணி 8 கூட ஆகலை, இந்நேரமெல்லாம் லபன் கத்து என்ன இப்படி எழுப்பி விடுறங்க, ஒரு மனுஷன் இந்த வீட்டில் நிம்மதியே தூங்க முடியுதா, என்ன சண்டை உங்களுக்கு, கல்யாணம் ஆன 5 நாள் கூட ஆகல அதுக்குள்ள மாமியார் மருமக சண்டையை ஆரம்பிச்சிட்டிங்களா, இந்த மாதிரி எல்லாம் டிவியில் தான் பார்ப்போம், வேணும்னா சினிமாவில் எங்காச்சும் நடிக்கிறதுக்கு போகிறீங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அவர் ஒரு பக்கம் வந்து பேசவும், அப்போ மலர் வந்துட்டு சித்தார்த்தை அமைதியாக போ அப்படின்னு சொன்னதும், ஆனால் என்ன நீ ஒரு காஃபியாச்சும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ போய் எடுத்துகிட்டு வர அப்படின்னு சொன்ன உடனே அவரும் அங்கேருந்து போயிடுறாங்க. கொஞ்சம் சைலண்ட்டாக இருங்கம்மா நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர் பாட்டுக்கு.
மதிக்கு அவங்க அத்தை பேசுறது கோவம் வருது, அவங்க அத்தை பேசுறது மதிக்கு கோவம் வருது. 2 பேருக்கும் மாற்றி மாற்றி கோவம் வந்துக்கிறது. சுரேஷ் வர பக்கம் இருந்துக்கிட்டு மதி உனக்கு நேரமாகுது, நான் உன்னை ட்ராப் பண்ணணும் பஸ் ஸ்டாண்ட்லன்னு சொன்னேன்ல, வா நான் ரெடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். ஆமாடா அவளை என்ன எதுன்னு கேட்காத, கூட்டிகிட்டு கிளம்பிடு உடனே அப்படின்னுமோ. அமைதியாக இருமா, கொஞ்ச நேரத்தில் அவள் காலேஜுக்கு போயிடுவா, அப்புறம் நீ இன்னைக்கெல்லாம் தனியாக நிம்மதியாக இருக்கலாம், அவள் எதுவும் உன்னை கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு சுரேஷ் கிளம்பலான்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக கிளம்புறாரு. ஸோ பேக் எடுத்துகிட்டு மதியம் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஸோ தலைவாரி ரெடி ஆகிட்டு அப்படியே அவங்க அப்பையை பார்த்து முறுக்கிட்டு கிளம்பி போயிட்டுருக்காங்க. பைக்கில் வந்து உட்காந்துக்கிட்டு தான் மதி வந்து சுரேஷ் கூட போயிட்டுருக்காங்க. நேற்று வரைக்கும் பைக்லேயே உட்கார வச்சு திட்டிக்கிட்டு வந்த சுரேஷ் இன்னைக்கு என்னடா சொல்வா மதின்னு சொல்லிட்டு வயிற்றுல தான் உட்காந்துட்டு அவரே உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. முறுக்கிக்கிட்டே உட்காந்துட்டு வராங்க. காலேஜுக்கு போய் தான் ஒரு போவியா அப்படின்னு. ஆமாம் அவங்க வீட்டில் சந்தோஷமாக என்னை போயிட்டு வர சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்கல்ல, இதோ நான் சொன்ன மாதிரி நடந்துச்சுல, நாளைக்கே நான் 4 நாளைக்கு காலேஜ் போவேன், அடுத்து இவ காலேஜுக்கு வரது பிடிக்கல, இதை பண்ணுறா அதை பண்ணுறா போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் செய்வீங்களா? அதெல்லாம் என்னால் முடியாது. இந்த வீட்டில் நீங்கள் எதை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அதுக்கு தான் நான் கண்டிப்பாக செய்வேன். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த இதை செய்யக்கூடாது, அது தப்புன்னு தெரிஞ்சால் நான் செய்ய மாட்டேன். அதுவே இது நியாயமாக பட்டுச்சு அப்படின்னா யார் சொன்னாலும் நான் நிறுத்த மாட்டேன். கண்டிப்பாக நான் இதை செய்வேன். உங்கள் அப்பா அம்மா கிட்டே நீங்கள் சொல்லி வச்சுக்கோங்க, என்ன படிப்பீங்களோ எனக்கு தெரியாது, என்ன எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் விட்ட உடனே பஸ் வந்துடுது. ஏறி வந்து மதி கிளம்பிடுறாங்க. நீயாச்சும் சொல்கிறத கேளு அப்படின்னும். அவங்கள மாதிரி என்னால் எல்லாத்தையும் கேட்டுட்டு தலையை ஆட்டிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அமைதியாக போயிடுறாங்க. அவங்கள மாதிரியா யாருன்னு சுரேஷ் யோசிக்கவும், ஓ அண்ணியா அப்படின்னு யோசிச்சுட்டு கிளம்பி வந்து சுரேஷ் வந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனால் நிலமையே பரவாயில்ல. அம்மா என்ன சொன்னாலையும் அண்ணி கேட்டுக்கிறாங்க, அண்ணி என்ன சொன்னாலையும் அண்ணனும் கேட்டுக்கிறான், அண்ணன் திட்டினாலும் அண்ணி அமைதியாக வாங்கிக்கிறாங்க, சைலண்ட்டாக இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அண்ணன்னா எவ்வளோ கட்டிக்கிட்டு வந்து என்ன பாடு பண்ணுற, இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாமா தான், அவரை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மாமாவுக்கு கால் பண்ணி தோட்டத்துக்கு நேராக சுரேஷ் போய் நின்றுட்டு குறுக்க நெருக்க நடந்துகிட்டே இருக்காராம். தங்கராஜ் இருந்துக்கிட்டு என்னடா சுரேஷ் வந்ததுலேருந்து இப்படியே நடந்துட்டுருக்க, என்னடா விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. மாமா என்ன மாமா நீங்கள் போயும் ஒரு வாயடி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே அப்படின்னு கோவமாக பேசுகிறாரு. ஏண்டா சுரேஷ் என்னடா ஆச்சு, அவளோட வாயையும் திமுறையும் அடக்க தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுக்கு தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், உலைக்கு கொண்டு வாடா அப்படின்னுமோ. மாமா நீங்கள் வேற, வீட்டில் எல்லாமே தலைக்கீழாக நடக்குது, அம்மா அப்பா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றா, நான் என்ன சொன்னாலையும் பதிலுக்கு பேசுகிறா, வீட்டில் சமாளிக்க முடியாமல் பிரச்சனையாக போயிட்டுருக்கு மாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சதுனால இப்படி ஒரு பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு இன்னமும் ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க. மற்றபடி வீட்டில் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பிபி சுகர் ஏறி போய் கிடக்குது, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் ஒரு பக்கம் அவருடைய மாமா கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், என்னடா அவள் திமிரு இன்னும் அடங்கவே இல்லையா, நீ எதுவும் பேசுதே அப்படின்னு. நான் எது பேசுறாலே பதில் பேசுறா மாமா, அவகிட்ட என்ன பண்ண சொல்றீங்க, அம்மா என்ன கூப்பிட்டு அவ இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, நான் போய் அவகிட்ட பேசினா அவன் நான் இப்படிதான் பண்ணுவேன் திமிரா சொல்லிட்டு போறா, அவளை என்ன அடிக்கவா முடியும், இல்ல அவகிட்ட ஏதாச்சும் பேசி ஜெயிக்க முடியுமா, என்ன பேசினாலே பாயிண்டா பேசுறா மாமா, இப்போ கூட காலேஜ்ல என்ன ட்ராப் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் மாமா வரேன், காலையில பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஜாக்கிங் போவாலாம் வாக்கிங் போவாலாம் இதெல்லாம் போகக்கூடாதுன்னு வீட்டில் சொன்னா போயே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா மாமா அப்படின்னு. என்னடா சொல்ற நீ, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் கலாச்சாரம் இருக்குல்ல, போகக்கூடாதுன்னு சொன்னா நின்றுக்க வேண்டியது தானே, அவ எதுக்கு அப்போ போயே தீருவேன் பிடிவாதமா பிடிக்கிறா அப்படின்னு. உடனே அதான் மாமா எனக்கும் புரியல அப்படின்னு சொல்லவும், இப்போ என்னடா பண்றது அப்படின்னு. என்ன பண்றதுன்னா நீங்க தான் ஐடியா கொடுக்கணும், நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சுரேஷ் வந்து நிற்கவும், என்னடா சுரேஷ் வேலை வாங்கி கொடுக்க சொன்ன வாங்கி கொடுத்தேன், உன் வேலையை நீ தான் பத்திரமா காப்பாற்றிக்கணும், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் அப்பா அம்மா ஆசைப்பட்டாங்க, கல்யாணம் பண்ணி வச்சேன், அதுவும் என் கடமை முடிஞ்சு போச்சு, அடுத்து உன் வாழ்க்கையை நீ தாண்டா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் மாமா சொல்வீங்க, உங்களை நம்பி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதுவும் அந்த திமிரு பிடிச்சவில்லை, எனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும், அவளை மாற்றிடலாம் சரி பண்ணிடலாம், கல்யாணம் பண்ணிக்கூடா அப்படியே இல்லைன்னா விவாகரத்து பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்க, அவகிட்டையும் குடும்பத்துக்கிட்டையும் மாட்டிட்டு நான் முழிக்கிற பாடம் எனக்கு தான் தெரியுமாம்மா, நான்லாம் ஒரு போலீஸ்காரனா, நாளைக்கே டிவோர்ஸ்ன்னு வந்து நின்னா அவள் எந்த பத்திரக்காளி மாதிரி ஆடுவா தெரியுமா மாமா, என்ன மாமா நீங்கள், ஆமாம்மா உங்கள் பேச்சை கேட்டால அது ஏன் தப்பு தான் அப்படின்ற மாதிரி சுரேஷ் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அமைதியாக இருக்கவும், என்ன சுரேஷ் யோசிக்கிறா அப்படின்னும், ஒன்றும் இல்லை மாமா ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இவர்கிட்ட பேசி இதுக்கு மேலே எந்த பிரயோஜனமும் இல்லை, இவர் நம்மளை காரியம் முடிஞ்சிச்சுன்னு அவள் தான் கலட்டி விட்டுட்டாரு போல இருக்கு, அவர் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாரு, இந்த கல்யாணம் நிற்காம நடக்கணுன்றதுக்காக என்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டாரு, இதுக்கு மேலே நாம் தான் பார்த்துக்கணும் போல இருக்குன்னு சுரேஷ் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போது அடுத்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.